ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கிலீஷில் ஒரு சில ஷார்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்கிறதுக்கு ஒரு சில சமயங்களில் நமக்கு அந்த வார்த்தைகள் சரியாக தெரியாது. அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது தான். பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிகினர் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி படிக்க போகிற ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் தான். பாருங்கள், எதை செய்ய வேண்டுமோ அதை செய். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் நார்மலான சென்டென்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலான சென்டென்ஸ்னால் நமக்கு எப்படி வரணும், நமக்கு தெரியும். சப்ஜெக்டில் ஆரம்பித்து வேர்பை வந்து அது ஃபாலோ பண்ணி வரணும். இப்படி தான் சாதாரண வாக்கியம் இருக்கும். இம்பரேட்டிவ் அப்படின்னா வேர்பில் ஆரம்பிக்கும். வேர்பில் ஆரம்பித்து அதற்கடுத்து என்ன ஆப்ஜெக்ட் போடணுமோ அந்த ஆப்ஜெக்டை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இம்பரேட்டிவ், அதாவது கட்டளை வாக்கியத்தை நம்ம எழுதுவோம். இந்த ரெண்டு வகையான வாக்கியம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே அது முழு வாக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை கட்டளை வாக்கியமாக இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இதில் தப்பு பண்ண மாட்டோம். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்களேன், எதை செய்ய வேண்டுமோ அதை செய். எதை செய்ய வேண்டுமோ அதை செய். எதை செய்தாயோ அதை செய். நல்லா கவனிக்கணுங்க. எதை செய்ய வேண்டுமோ, இப்போ வேண்டும் அப்படின்னு வந்துட்டு இது மாடலில் இருக்குன்னு அர்த்தம். எதை செஞ்சியோ அதை செய். எதை செய்தாயோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல் சவுண்டு வரல. வேண்டும், முடியும், அந்த மாதிரி தான் சவுண்டு வருதுங்களா? எதை செஞ்சியோ அதை செய். இங்கே ஒரு பிளெயின் வேர்பை மட்டும்தான் பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? எங்கே போகணுமோ அங்கே போ, எங்கே போனியோ அங்கே போ. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாற் போலவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாற்றி மாற்றி சொல்கிறோம். இது தமிழ் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கரெக்டாக ஃபிட் ஆயிரும். சரிங்களா? பாருங்கள், எதை செய்ய வேண்டுமோ அதை செய். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் டேர்மை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்குது பாருங்களேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், அதை செய். அப்போ இதிலே தெரியுது இது வந்து ஒரு கட்டளை வாக்கியத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நீ எதை செய்ய வேண்டுமோ நீ அதை செய் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீன்னு ஒரு வார்த்தை போடுறோம். பாருங்களேன், எதை செய்ய வேண்டுமோ நீ அதை செய். இப்போ நீ அப்படிங்கிற வார்த்தையை சேர்ந்ததால் இது நார்மல் சென்டென்ஸ் ஆயிடுச்சு. இது இம்பரேட்டிவ் கிடையாது. இப்போ ஓகே, எதை செய்யணுமோ நீ அதை செய்டா. ஓகே, எங்கே போகணுமோ நீ அங்கே போ, நீ அங்கே போ. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் வந்ததால் நார்மல் சென்டென்ஸாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பின்னாடி வரக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நம்ம சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணுமோ வேர்பில் ஆரம்பிக்கணுமோ அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது இதில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எதை செய்ய வேண்டுமோ அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வாட் அப்படிங்கிற வார்த்தையை வைத்திருக்கிறது. ஓகே, அடுத்து பாருங்கள், எங்கே போகணுமோ அப்படின்னா வேர் அப்படிங்கிற வார்த்தை. எப்போ அப்படின்னு வரும்போது வென் அப்படின்னு வரும். ஓகே, யாரை பார்க்க போகணுமோ ஹூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஹூம் அப்படின்னு சொல்லணும். யாரை அப்படின்னு தானே சொல்கிறோம். யார் அப்படின்னா ஹூ, யாரை அப்படின்னு வர்றதுனால இங்கே ஹூம் அப்படிங்கிற வார்த்தை போடணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லும்பொழுது வை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டபிள்யூஹெச்சில் வரக்கூடிய வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மெயின் கிளாஸ் போட போகிறோங்க. சரிங்களா? ஒரு மெயின் கிளாஸ் போட போகிறோம். அந்த மெயின் கிளாஸ் எப்படி வேணால் இருக்கலாம். பாருங்களேன், ஐ ஹாவ் டு கோ. இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நான் எங்கே போகணுமோ அங்கே போகணும், நான் எங்கே போக வேண்டுமோ அங்கே போக வேண்டும். பாருங்கள், ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டும். அப்போ இந்த வார்த்தையை நம்ம வேர் கூட ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வாக்கியங்களை கொண்டு வந்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது இது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம், எப்படி ஒவ்வொரு தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஸ்ட்ரக்சர். எப்படி இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ் வேணும். அண்டு இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரி எழுதணும். அங்கே இம்பரேட்டிவ் இருந்துச்சுன்னா வேர்பில் ஆரம்பிங்க. பின்னாடி இருக்கக்கூடியது மெயின் கிளாஸ் வருது, ஒரு முழு வாக்கியம் இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வேர்பில் ஆரம்பிங்க.
ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஆரம்பிக்குதுன்னா வேர்பு போட்டு அதற்கடுத்து இந்த WHல வரக்கூடிய வார்த்தை, அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ். இல்லை முன்னாடியே ஒரு மெயின் கிளாஸ் வருதுன்னா இங்கேயும் மெயின் கிளாஸ், இடையில இந்த வார்த்தை, பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் இம்பரேட்டிவில் தான் கொடுத்துருக்கேன். பாருங்களேன், இந்த கடைசி வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள், அதை செய், ஒரு வேலையை செய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். யாரை சொல்லுவோம்? ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆளுகிட்ட தான் நம்ம என்றைக்குமே இந்த கட்டளை வாக்கியத்தை யூஸ் பண்ணுவோம். நீ அதை செய், நீ இதை செய், நீ அங்கே போ, அவனை கூப்பிடு, இவங்களை வர சொல்லு, இப்படியெல்லாம் நமக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா? யூ அப்படின்னு யாரை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பர்சன் கிட்ட தான் இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க, அங்கு கட்டு, என்று சொல், எனக்கு விளக்கு, கூப்பிடு, சொல்லு, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேர்பில் முடிஞ்சிருக்கு. அப்போது அந்த பர்டிகுலர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுட்டு மீதி இருக்க இந்த ஃப்ரேஸை தூக்கி பின்னாடி போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்களேன், அதை செய். ஓகே, ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க பாருங்கள், டூ, அது மட்டும் போட்டாலே போதும். அதை செய்யினா டூ இட் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா எதை செய்ய வேண்டும் அதை செய், இந்த அதை அப்படிங்கிற வார்த்தை இங்கேயும் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் டூ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், டூ, எதை செய்ய வேண்டுமோ அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். எப்படி? எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத செய்ய வேண்டும். அதற்கடுத்து இது கட்டளை வாக்கியம் தானே. கட்டளை வாக்கியம் நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்ட, அது யூ அப்படிங்கிற அந்த பர்சன் கிட்ட தான் சொல்லுவோம். எதை செய்ய வேண்டும், நீ எதை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் மாற்றிடணும். சரிங்களா? ரைட். இப்போ அதுலேயுமே கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீ செய்ய வேண்டும், அந்த எதைங்கிற வார்த்தையை கூட தூக்குங்க. நீ செய்ய வேண்டும், இதை மட்டும் சொன்னால் போதும். ஓகே, இப்போ கவனிங்க, டூ, இந்த எதைங்கிறதுக்கு பதிலாக வாட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை எழுதிட வேண்டியதுதான். சரிங்களா? எதைனா என்ன அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகே, வாட், செய்ய வேண்டுமோன்னு இருக்கு, செய்ய வேண்டும். யாரு? நீ செய்ய வேண்டும். அப்போது யூ ஹாவ் டு டூ, அவ்வளோதான். யூ ஹாவ் டு டூ, முடிஞ்சு போச்சு. பாருங்க, டூ வாட் யூ ஹாவ் டு டூ. இங்கேயும் டூ வருது, இங்கேயும் டூ வருது, தப்பில்லை, போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இங்கேயும் செய்ங்கிற வார்த்தை இருக்குது, இங்கேயும் செய்ங்கிற வார்த்தை இருக்குது. அதனால ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணிக்கலாம், டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில இடங்களில் இங்கே இருக்கிற இந்த பர்டிகுலர் வேர்பும் இந்த பர்டிகுலர் வேர்பும் பார்த்தீங்கன்னா டென்ஸும் மாறி இருக்கும். அதனால தான் ரெண்டு வேர்பையுமே போடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே டூ இருக்குல்ல, எதுக்கு நம்ம அந்த பக்கம் டூ போடணும்னு நினச்சிட்டு விட்டுற வேணாம். ஏன்னா ஒரு சில இடங்களில் டென்ஸ் மாறும். அப்போ டென்ஸ் மாறும்போது 100% ரெண்டு வேர்பையும் நம்ம போட்டால் தான் என்ன டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, சரி, கவனிங்க. டூ வாட் யூ ஹாவ் டு டூ. டூ வாட் யூ ஹாவ் டு டூ, அதாவது இந்த ஹாவ் டுங்கிற வார்த்தை கட்டாயத்தை குறிக்கிறது, ஒரு கடமையை குறிக்கிறது. நீ எதை செய்வது அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதை செய் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீட் டுன்னு போட்டால் வேலை முடிஞ்சுது. எப்படி? டூ வாட் யூ நீட் டு டூ. டூ வாட் யூ நீட் டு டூ. நீ எதை கண்டிப்பாக செய்யணுமோ, கட்டாயமாக செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா டூ வாட் யூ மஸ்ட் டூ. டூ வாட் யூ மஸ்ட் டூ. அப்போது இந்த ஹாவ் டு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் என்ன வேண்டும், அதாவது அந்த வேண்டும்ங்கிற வார்த்தையை வச்சு என்ன அர்த்தத்தில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி வார்த்தையில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட தான் நீட் டு இருக்குது, ஹாவ் டு இருக்குது, ஹேஸ் டு இருக்குது, ஷுட் இருக்குது, மஸ்ட் இருக்குது, ஆட் டு இருக்குது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதில் எது வேணுமோ அந்த சென்ஸுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், எங்கு வீடு கட்ட வேண்டுமோ அங்கு கட்டு. எங்கே கட்டணுமோ அங்கே கட்டு. இதுவும் இம்பரேட்டிவ் தான். கட்டுன்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள், பில்டு, அவ்வளோதான். பில்ட், எங்குன்னு இருக்குங்களா, உடனே அந்த வார்த்தையை போடுங்க. வேர், இதற்கப்புறம் நமக்கு மெயின் கிளாஸ் வரணும். மெயின் கிளாஸ் என்ன இருக்குது? வீடு கட்ட வேண்டுமோன்னு இருக்குது. வீடு கட்ட வேண்டும், நீ வீடு கட்ட வேண்டும். ஓகே, யூ, இங்கே நீட் டுன்னு போடுறோம். ஓகே, யூ நீட் டு பில்ட் அ ஹவுஸ். முடிஞ்சு போச்சு. பாருங்கள், பில்ட் வேர் யூ நீட் டு பில்ட் அ ஹவுஸ். பில்ட் வேர் யூ நீட் டு பில்ட் அ ஹவுஸ். நீ எங்கே கட்டணுமோ அங்கே கட்டுன்னு மட்டும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடு இல்லாமல் கட்டுன்னு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா பில்ட் வேர் யூ நீட் டு பில்ட், அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பில்ட் வேர் யூ நீட் டு பில்ட். சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த WH வார்த்தைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஃபுல்லாக
ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ்க்கு தேவையான அந்த வேர்ப் இருக்குது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் இதெல்லாம். ஓகே, அடுத்து பாருங்கள். ஏன் அவங்க இங்கே வர வேணும்னு சொல்லு, ஏன் அவர்கள் இங்கே வர வேண்டும்னு சொல்லு. சொல் இம்பரேட்டிவ் தான். ஓகே, எங்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறேன், சரிங்களா. டெல் மீ வை அவர்கள் இங்கு வர வேண்டும், அப்படியே சொல்லணும். இந்த வை அப்படிங்கிற WH கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நார்மல் கொஸ்டின் கேட்குற மாதிரிலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து மெயின் கிளாஸ் சப்ஜெக்டை தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன் அவர்கள் இங்கு வர வேண்டும் என்று நீ சொல். அவர்கள் இங்கு வர வேண்டும், இதை மட்டும் பிரிச்சுட்டோம், ஏன்னா ஏன்ங்கிறது இங்கே வந்துருச்சு. அவர்கள் இங்கு வர வேண்டும், அவர்கள் இங்கு வர வேண்டும். வை பாருங்க, தே மஸ்ட்டுன்னு போடலாம், சரிங்களா. மஸ்ட் கம் ஹியர். இப்போ கட்டாயமாக, ஓகே, ரொம்ப கட்டாயமாக சொல்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம். அவங்க இங்கே எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லு, அவங்க இங்கே எதுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ரீசனை சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுதான். டெல் மீ வை தே மஸ்ட் கம் ஹியர், டெல் மீ வை தே மஸ்ட் கம் ஹியர், டெல் மீ வை தே ஷுட் கம் ஹியர். அவங்க இங்கே ஏன் வரணும்னு சொல்லு. இங்கே வர வேண்டும் வேண்டும் வந்துட்டாலே இந்த மாடல்ஸ் வந்துடணும், சரிங்களா. அடுத்து பாருங்க, எப்படி இதை பற்றி விளக்கினா என்று எனக்கு விளக்கு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு எனக்கு சொல்லு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடல்ஸ் யூஸ் பண்ணல, வேண்டும் அந்த மாதிரி வார்த்தை வரல, முடியும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரல, செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரல, டைரெக்டாக அந்த பர்டிகுலர் வேர்பை சொல்கிறோம், அதை செய் அப்படிங்கிற மாதிரி அது மீனிங் வருது. பாருங்கள், எப்படி இதை பற்றி விளக்கினா, எப்படி செய்தா என்று எனக்கு விளக்கு, அதை செய்து காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், எனக்கு விளக்கு அப்படின்னா explain to me. ஓகே, explain to me எப்படி தான் இருக்குது. அப்போ how இதை பற்றி விளக்கினாய், நீ இதை பற்றி விளக்கினாய், பாஸ்டில் இருக்குது, விளக்கினாய்னா பாஸ்ட். ஓகே, how you explained this. ஓகே, பாருங்க, explain to me how you explained this, explain to me how you explained this. ஓகே, இல்லாட்டி எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, கேஷுவலாக பேசும்பொழுது அதை பற்றி எப்படி விளக்கினாய், ஹவு யூ எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ், அதுவும் கரெக்டு தான். ஓகே, பாருங்கள், எக்ஸ்பிளைன் டு மீ ஹவு யூ எக்ஸ்பிளைன் திஸ், எக்ஸ்பிளைன் டு மீ ஹவு யூ எக்ஸ்பிளைன் திஸ். ஹவுக்கு அடுத்து சப்ஜெக்ட், இது பாஸ்டில் இருக்குது, அதனால் பின்னாடி வரக்கூடிய மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்பை மட்டும் மாற்றுறோம். நல்லா கவனிக்கணும், முன்னாடி வரதில் கை வச்சிடாதீங்க, ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸே கிடையாது. எது கட்டளை வாக்கியத்தில் பாஸ்ட் டென்ஸே கிடையாது, ஆனால் மெயின் கிளாஸில் இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்சஸில் மெயின் கிளாஸ் எங்கே இருக்குது, பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் தான் இருக்குது. அப்போது பின்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் நீங்கள் டென்ஸை மாற்றலாம், மீனிங் வந்துடும், முன்னாடி இருக்கிறது மாற்றக்கூடாது. ஓகே, ரைட். யாரை பார்த்தாயோ அவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அவரை கூப்பிடு. அப்போது கால் த பர்சன். ஓகே, கால் த பர்சன், அவரைன்னு சொல்கிறோம்ல, யாருன்னு தெரியாது, அதனால த பர்சன். கால் த பர்சன், யாரைன்னு இருக்குங்களா, அப்போ ஹூம். மாடர்ன் இங்கிலீஷில் ஹூ அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு தான். நீங்கள் ஹூம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த பழக்கமானதுனால ஈஸியாக பேசிடலாம். கால் த பர்சன் ஹூம் பார்த்தாயோ, அப்போ நீ பார்த்தாய். ஓகே, பார்த்தாயோனா பார்த்தாய், அதுவும் யார், நீ பார்த்தாய். ஹூம் யூ சா, அவ்வளோதான். கால் த பர்சன் ஹூம் யூ சா, கால் த பர்சன் ஹூம் யூ சா, நீ யாரை பார்த்தியோ அவங்கள கூப்பிடு, நீ யாரை பார்த்தாயோ அவங்கள கூப்பிடு, அவ்வளோதான். அவரை எப்போது பார்த்தாய் என்று இவர்களிடம் சொல், அவரை எப்போ நீ பார்த்தேன்னு இவங்ககிட்ட சொல்லு. அப்போ சொல்லுன்னு இருக்குங்களா, அப்போ பாருங்க, டெல் தெம், இவர்களிடம். ஓகே, டெல் தெம் வென், அவரை எப்போது பார்த்தாய் என்று இருக்கு, நீ அவரை பார்த்தாய் அது மட்டும் சொன்னால் போதும், எப்போதுங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணுங்க. நீ அவரை பார்த்தாய், when you. ஓகே, பாருங்க, tell them when you saw him. ரொம்ப சிம்பிளாக இருக்குது தானே. அப்போது இப்போ நாம் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, முன்னாடியும் என்ன பண்ண போகிறோம், இப்போ நாம் மெயின் கிளாஸ் போட போகிறோம், பின்னாடி மெயின் கிளாஸ் போட போகிறோம். பார்த்துடலாம் இப்போ அதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே மெயின் கிளாஸ் வர மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, பாருங்களேன். எப்போது அவர் பேசணுமோ அப்போது அவர் பேசுவார், எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். அப்போ பின்னாடி இருக்கிறத பாருங்கள்,
அவர் பேசுவார். ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. எப்போது இதை விட்டுறலாம்? அவர் பேச வேண்டுமோன்னு இருக்கு. அவர் பேச வேண்டும். இங்கே ஒரு மெயின் கிளாஸ். அவ்வளோதான். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே மெயின் கிளாஸ் இருக்கா இல்லை இம்பரேட்டிவ் இருக்காங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சென்டென்ஸோட கடைசி தான். சரி பாருங்கள், அவர் பேசுவார். பேசுவார் ஃப்யூச்சர். அப்போது ஹீ வில் ஸ்பீக்னு போட்டுக்கலாம். சரிங்களா? டாக்குன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, ஹீ வில் ஸ்பீக் எப்போதுன்னு இருக்குங்களா? வென்னுன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அவர் பேச வேண்டுமோ அப்படின்னா அவர் பேச வேண்டும். அப்போது ஹீ ஹேஸ் டு ஸ்பீக். பாருங்க, he will speak when he has to speak. He will speak when he has to speak. அவர் எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். அவர் எப்போ வரணுமோ அப்போ வருவார். இப்போலாம் சொல்லுவோம்ல, எப்போ வருவனோ அப்போ டைம் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டயலாக்லாம் வரும்ல, அதை நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஓகே பாருங்கள், he will speak when he has to speak. அவர் பேசணும் அப்படிங்கிற பொழுது அவர் பேசுவார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் மீனிங் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே ரைட். அவன் எங்கு போக விரும்புகிறானோ அங்கே போகட்டும். அங்கு போகட்டும். இங்கே பாருங்கள், போகட்டும், செய்யட்டும், வரட்டும் இப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் என்ன மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம்? கொஞ்சம் யோசிங்க. டக்குன்னு ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ளே வந்துடணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மைண்டுக்குள்ளே வந்துடணும். அதை செய்யட்டும், போகட்டும்னா எக்ஸலண்ட், வெரி குட். அங்கு போகட்டும். அவன் எங்கு போக விரும்புகிறானோ அவன் அங்கு போகட்டும். அதான் கணக்கு. சரிங்களா? பாருங்கள், லெட் ஹிம் கோ. அவ்வளோதான். அவன் போகட்டும். லெட் ஹிம் கோ. எங்கு? வேர்? அவன் போக விரும்புகிறான். அவன் போக விரும்புகிறான். ஓகே, ஹீ வாண்ட்ஸ் டு கோ. அவ்வளோதான். பாருங்க, லெட் ஹிம் கோ வேர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. லெட் ஹிம் கோ வேர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. புரியுதுங்களா? அவன் எங்கெல்லாம் போக விரும்புகிறானோ அங்கெல்லாம் போகட்டும். லெட் ஹிம் கோ வேர் எவர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. அவ்வளோதான். லெட் ஹிம் கோ வேர் எவர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. கொஞ்சம் மாற்றினீங்கன்னா மீனிங் மாறும். ஓகே, உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதையே நீ வாங்கு. நீ வாங்கு. நீ வாங்கு. யூ பை. எது? வாட்டு. ஓகே, உனக்கு பிடித்திருக்கிறதோன்னு இருக்கு. உனக்கு பிடித்திருக்கிறது. உனக்கு பிடித்திருக்கிறது. வாட் யூ லைக். அவ்வளோதான். சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. யூ பை வாட் யூ லைக். யூ பை வாட் யூ லைக். முடிஞ்சு போச்சு. பாருங்கள், யூ பை வாட் எவர் யூ லைக். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கு. உனக்கு பிடிச்சதை வாங்கு. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கு. இதுதான் எதுக்கும் எதுக்கும் மிக்க டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? யூ பை வாட் யூ லைக். யூ பை வாட் எவர் யூ லைக். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா கற்றுக்கோங்க. அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியும். பாருங்க, ஷீ நோஸ். அவ்வளோதான். அவளுக்கு தெரியும். ஷீ நோஸ் ஹவ். அவள் நடந்து கொள்ள வேண்டும். அவள் பிஹேவ் பண்ண வேண்டும். ஹவ் ஷீ ஷுட் பிஹேவ். ஓகே, ஹவ் ஷீ நீட்ஸ் டு பிஹேவ். ஹவ் she has to behave. how she must behave. எது போட்டாலும் அர்த்தம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, சரி பாருங்கள், she knows how she should behave. she knows how she has to behave. எப்படி சொன்னாலும் கரெக்ட். யாரை தேர்வு செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. யாரை தேர்வு செய்தார்கள், இங்கே பாருங்கள், பாஸ்ட். யாரை செலக்ட் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த பக்கம் இருக்க மெயின் கிளாஸ் ஒரு டென்ஸ்லையும் இங்கே இருக்க ஒரு மெயின் கிளாஸ் வேறு டென்ஸ்லையும் இருக்குது. இதைத்தான் சொன்னேன், டென்ஸ் மாறும் அப்படின்ட்டு. ஆனால் முழு வாக்கியமாக வர்றதுனால பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். யாருக்கும் தெரியாது. ஓகே பாருங்கள், நோபடி நோஸ். நோபடி நோஸ்னு யாருக்கும் தெரியாது. யாரை? அப்போ ஹூம். ஓகே, ஹூன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஹூ போட்டாலும் கரெக்டு. ஹூம் போட்டோம்னா நம்ம பேசி பழகுனதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? நோபடி நோஸ் ஹூம். யாரை தேர்வு செய்தார்கள்? அவர்கள் தேர்வு செய்தார்கள். அவ்வளோதான். whom they selected. அவ்வளோதான். பாருங்கள், nobody knows whom they selected. nobody knows who they selected. nobody knows who they selected. ரெண்டும் கரெக்டு தான். சிம்பிளாக இருக்கா? அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி பிகினிங்கில் அந்த சென்டென்ஸ் வருது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு பக்கம் மெயின் கிளாஸ் வரும்பொழுது எப்பயுமே சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இல்லை, இதுவே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஏன்னா அவர் அதை செய்யட்டும் போகட்டும்ங்கிற மாதிரி தான் பேசுகிறோம். அதுவும் இம்பரேட்டிவ்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். மீதி இருக்க எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா வேர்பில் தான் ஆரம்பிக்குது. அப்போது மெயின் கிளாஸ் போட்டு பேசுகிறதும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பழகணும். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா?
அப்போ இனிமேல் இந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த ஷார்ட் எக்ஸ்பிரஷன்ஸை சொல்கிறதுல நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. நிறைய சொல்லி சொல்லி பார்த்தா தான் இதெல்லாமே நீங்கள் அதான் நான் அந்த ஹவ் டு திங்க் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற வீடியோல போட்டிருப்பேன். நீங்கள் செல்ஃப் டாக் சும்மா பேசி பார்க்கணும். இமேஜினரி சிச்சுவேஷன் மேக் பண்ணி நீங்கள் நிறைய பேசினா தான், அந்த மாதிரி இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னா, உங்களால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ரியல் டைமில் என்ன பண்ண முடியும்? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் இதோட ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும். அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.